வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கிற? பயம். பயம் என்னது? இருக்குதா இல்லையா? இருக்குது பத்திரமா. எதா காட்டு. இப்போ எப்படி காட்ட முடியும்? திடீர்னு காட்ட நான் ஐயா மன்னிக்கக்கூடிய ஒரு இன்னார் என்ற விளக்கமாக சொன்னால் தெரிவித்தால் விவரமாக எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நானும் தெரிந்து கொள்வேன் ஐயா. அப்ப மந்திரம் தெரிவி தெரியாது. இது ஒரு அத்திமாநகரம். அத்திமாநகரம். ஆமாம். அவர் என்று சொல்லக்கூடியதோ 56 நாடு 56 தேசங்கள். ஆமாம் ஆமாம் 56 தேசத்திற்குள் தலைநகரம் அத்திமாநகரம். ஆண்டு வரக்கூடிய பேரரசன் யார்? தலை வெட்டினா முண்டா. தலை வெட்டினா முன்ன சொல்லுங்க. தலையிலனா முண்டன்னு சொல்லுவாங்களே முண்டா. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? தலையில முண்டன் நீ என்ன சொல்ற? தலையிலனா முண்டன் தான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். திருப்பி எதுவும் பேசக்கூடாது. ஆமா கமலன் அப்படி இந்த நாட்டை விளையாட்டு வரக்கூடிய பேர் சரியா சொல்ல மாட்டான். பாய் தர. நாட்டின் பேரரசர் யார்? அவரு பேச கூடாதுன்றாரு. நீ பேசுங்க. நான் தான் படுத்தேன். நான் பேசுறேன்னு சொன்னேன். தேவையில்லாத பேச வரேன்னு சொன்னேன். தேவையான பேசிக்கே வந்துக்கிறீங்க. நீ என்ன பேசுறீங்க? இப்ப நான் பாக்கலாம் போறவா பாக்கலவா? அப்படி இந்த நாட்டை பரிமாறிட்டு வரக்கூடிய பேரரசர் திருநாட்டிய மகாராஜா. ஆமா. செல்வத்திற்கு அதிபதி தந்த திருநாட்டிய மண்ணு உண்டு. இந்த வருஷம் வச்சிரு பிறந்த பிள்ளைகளை வச்சிருக்கீங்க. 100 ஒரே ஒரு பெண் சொல்லணும். போதுமா? எனக்கு போதுமா? இல்ல உங்க அப்பா அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்களா? நான் ஏன் அப்படி கேட்கின்றான்? இந்த காலத்துல ஒரு குழந்தை 2 குழந்தை 4 குழந்தை பத்திரா பாக்குறோம். அவன் மூஞ்சால ஒட்டின்னு போச்சு இஷ்டன்னு போட்டு அம்மா 101 பத்திரான்னு சொன்னீங்களா? தாயா 101 பத்திரான்னு சொன்னீங்களே உயிரோடு இருக்கிறாங்களா? இருக்கிறார்கள். அவங்க என்ன குறை இருக்க போது? 101 பிள்ளைகள் காரணம் தெரியுமா? அதற்கு காரணம் பூஜா பலம் தரப்படி பூஜா பலம் அப்படி என்றால் புண்ணியம். புண்ணியம் நிறைய புண்ணியம் செய்வது அவ்வளவு செல்வம் வந்திருக்கு அவங்களுக்கு. புண்ணியம் பண்ணா போது கழிவு வந்துடும். புண்ணியம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பண்ணிக்கிறார் போய் பூஜையின் பலனாக கிடைத்தது பூஜா பலன். பூஜா பலன் அதுதான் புண்ணியம். புண்ணியம் செய்த காரியத்திற்காக 101 பிள்ளைகள் 101 செல்வரோட கவனோட போட்டுச்சு. அந்த 101 பிள்ளைகள் சக்கரவர்த்தி திருமுகன் துறைகளுக்கு எல்லாம் வாடிய துறை பெரிய பணக்காரன் சக்கரேஸ்வரன் பணங்கால முடிதடித்த பல சக்கரேஸ்வரன் ஒருத்தனே கண்ணு வணங்க மாட்டேன். வருஷம் வந்து நம்ம தான் வணக்கின்னு போனோம். யாரையும் வணங்காத திருமுடி. ஆமா அடிச்சரி நட்டாதான் இருக்கும். வணக்கமே கிடையாது உனக்கும். மற்றொரு விளக்கம் பரிமாறக்கூடிய கால பாத்துங்க. என்ன
இப்ப நடையில ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஐயா. என்ன வித்தியாசம்? நான் இப்ப நங்க வர மொத்தம் கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன். விதவிதமா நடக்கிறீங்க. ஒரு நங்க வாங்க ப்ளீஸ். மறுபடியுமா? சரி, ஆசைப்படுறேன் உனக்காக. புரியாதீங்க ஐயா, அதுக்கு வலிக்குது பாருங்க. ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் once more. என்ன மறுபடியும்? கடைசி ப்ளீஸ் once more. கண்டுபிடிச்சியா? இதுதான் விஷயமா? கண்டுபிடிச்சுக்கா. என்ன 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 சொல்லு சொல்லு. நீங்க பாத்ரூம் போயிட்டு கால் கழுவ தானே வரீங்க? அப்படியே வர அப்படித்தான் தெரியும். இப்படி எட்டு வைக்கிறீங்களே, ஒரு வேலை துணியில ஒட்டிக்கணும் தானே அடைச்சு. இது ராஜ கடனா? எட்டாம் எடுத்து வைக்கிறா அந்த கம்பெனி தெரிஞ்சா இல்லையா? எத்துங்க தெரியணும். நானே எங்க ஒட்டி போதுங்க எடுத்து வைக்கிறேன். வாய முடி. நான் யாரு தெரிகிறதா? யார்? யாரக்கூடிய ஆளக்கூடிய அடியானோ நகரி மகாராஜன். வாழ்க 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 வாழ்க. சத்தமே பத்தலையே. சத்தமா சொல்லு, வாழ்க சொல்லு. ஒரு ஆள் கட்டிக்கிற ஆடுறாங்க, எத்தனை பேர் ஆடுறாங்க? எல்லாரும் கட்டு சொல்லு. வாழ்க 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 வாழ்க. ஐயா என்ன சந்தேகம் வச்சையா? நீங்க புலி புலின்றீங்களே, நீங்க கொட்டையத்த புலியா எடுக்காத புலியா? எத்த புலி எவ்வளவு ரேட்டு போகுது, கொட்டை எடுக்காத புலி எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான். சொல்லு சொல்லுங்க. ரசத்துக்கு ஆகட்டும் 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 ஐயா. பாய்ச்சல் உண்டோ? நீங்க வித்தியாசன புலி ஆகட்டும். வாழ்க்கை அப்படி நாங்கள் வருகிறீர்கள் என்றால் அப்படி இருக்கின்றது. எப்படி?